நிறைந்திருக்கும் இறைவா, எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தலைவா, எளியோருக்கு என்றும் துணையாயிரு, அன்பின் வழியில் எங்களை வழிநடத்து என்று வேண்டி, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நல்ல ஆரம்பம் தேவை. எந்த ஒரு நற்செயலும் இறைவனின் ஆசியோடு தொடங்கும் போது அது நிச்சயம் வெற்றி பெறும், இன்னும் சிறப்பு பெறும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இங்குள்ள உங்கள் அனைவரையும் ஆன்மீக உணர்வை தட்டி எழுப்பி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் இந்த பாடலில் இணைவோம். இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். சுடரே எழுந்து வா, இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். எங்கள் அன்பிற்கு உரித்தானவர்களே, எம் சொந்தங்களே, எம்மை வளப்படுத்தி வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்க எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஸ்ரீஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆம், இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாள். ஏனென்றால் புனித அருளானந்தர் வழியாக இறைவன் நம் தொழிற்பள்ளிக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறும் நாள். மனிதனின் வளர்ச்சியில் மையம் கொண்டு விஞ்ஞான வித்தையோடு போட்டி போட்டு மனிதனின் கற்பனையில் ஊற்றெடுக்கும் புதுமையை பொலிவுறச் செய்வது நமது வாழ்வின் மையமாக விளங்கும் இறைவன் ஒருவரே. எனவே இந்த எளிய நிகழ்வு சிறப்பாக நடைபெற இறைவனை முதலில் வரவேற்கிறேன். வேறில்லாத மரங்கள் பூத்து செழிக்க முடியாது. ஆம், புனித அன்னாள் சபை என்னும் அழகிய தோட்டத்திலே மரமாய் வளர்ந்து பூத்து குலுங்கி இன்று சபையின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னை படைத்த இறைவனின் புகழ் எங்கும் பரவுக என்ற அர்ப்பண உணர்வோடு சிறப்புற பணி செய்து வரும் திருச்சி புனித அன்னாள் சபை தலைமை சகோதரி மரிய சகாய தமிழரசி அவர்களை எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். எம் சபை தலைமை அன்னவர்களுக்கு சகோதரி நிர்மலா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றார்கள். வரமாக பெற்ற வாழ்வை வகையாய் வாழ்ந்திட வேண்டும். தரமான சிந்தனை கொண்டு வரும் தடைகளை பல கடந்திட வேண்டும் என்பதற்கேற்ப ஆன்மீகவாதியாக மட்டுமல்லாது சிறந்த சீர்திருத்தவாதியாகவும் சிந்தனையாளராகவும்
ஏழைகளுக்கு இரங்கும் மனம் படைத்தவராகவும் வார்த்தைகளை விட செயல்கள்தான் மற்றவர்களுக்கு அதிகம் எடுத்துரைக்கும் என்ற உண்மையை தனது வாழ்வின் வழியாக செயல்படுத்தி கொண்டு இன்று நமது ஷோரூமை ஆசீர்வதித்திட அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் சென்ட் ஜோசப் காலேஜ் பிரின்சிபால் ஃபாதர் மரியதாஸ் அவர்களை எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஃபாதர் மரியதாஸ் அவர்களுக்கு ஆசிரியை பிரியா அவர்கள் பொன்னாடை பொருத்தி வரவேற்கின்றார்கள். படிக்க படிக்க அறிவு வளரும், பயன்படுத்த பயன்படுத்த திறமை பெருகும், தீட்ட தீட்ட ஓவியம் சிறக்கும், உதவ உதவ உள்ளம் உயரும் என்பதற்கேற்ப நாம செய்யலன்னா யார் செய்கிறது, நம்மால் முடியாது என்றால் யாரால் செய்ய முடியும்? இறைவன் நம்மிடம் ஒப்படைத்துள்ளார். இதை ஒரு நல்வாய்ப்பாக எண்ணி இறையருளால் நாம் செய்து முடிப்போம். நமது சந்ததியினர் பயனடையட்டும் என்று கூறி அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் திருச்சி மண்டலத்தின் இணை இயக்குநராக இருந்து செயல்பட்டு வரும் ஆர்ஜேடி திரு ஜான் போஸ்கோ அவர்களையும் அவருடன் அலுவலகத்தில் இணைந்து பணியாற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். மண்டல இணை இயக்குனர் திரு ஜான் போஸ்கோ அவர்களுக்கு எமது ஆசிரியர் ஜான்சி அவர்கள் பொன்னாடை பொருத்தி வரவேற்கின்றார்கள். உன்னை அழைத்ததும் நாமே, உரிய பெயரை நுழைத்ததும் நாமே என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப புனித சுவைக்கி மாநில தலைமை பொறுப்பினை ஏற்று அன்பை விதையாக்கி தியாகத்தை வேறாக்கி பிறரில் மகிழ்ச்சியை விதைத்து நல்வாழ்வினை மறுமலர்ச்சியாக அறுவடை செய்து வரும் நம் மாநில தலைமை சகோதரி கஸ்பார் மேரி அவர்களையும் எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். மாநில தலைமை எண்ணெய் சகோதரி கஸ்பார் மேரி அவர்களுக்கு சகோதரி விண்ணரசி அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றார்கள். காட்டு மலர்களை விடவும் சாலமோன் அணிந்திருந்த அழகு நிறைந்த ஆடைகளை விடவும் மேலாக படைக்கும் கைத்திறனை அளித்தார். எளிமையை ஆடையாக அணிந்த இறைவனுக்கு கருவியாக இருந்து எதையும் செய்வதற்கும் அடியெடுத்து வைப்பதற்கும் முனைந்து செயல்படுவதற்கும் ஓர் உந்து சக்தி தேவை. அந்த உந்து சக்தியாக இருந்து எளிமையாகவும் புன்னகையோடும் நமது தொழிற்பள்ளியின் வளர்ச்சிக்காக பல உதவிகளை செய்து தந்து கொண்டிருக்கின்ற சபை துணை தலைமை சகோதரி ஃபிலோ அவர்களையும் முன்னாள் சபை தலைமை சகோதரி எட்விஜ் அவர்களையும் சபை ஆலோசகர்கள், சபை செயலர் சகோதரி, சபை பொருளர் சகோதரி அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வரமாக பெற்ற வாழ்வை வகையாய் வாழ்ந்திட வேண்டும், தரமான சிந்தனை கொண்டு வரும் தடை பல கடந்திட வேண்டும் என்பதற்கேற்ப இறைவன்பால் ஈர்க்கப்பட்டு கொடையாக பெற்ற வாழ்வில் பற்பல பணிகளை இன்முகத்துடன் செய்து எம் அருட்தந்தையர்கள் பலர் எமது எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளார்கள். குறிப்பாக புனித பவுல் குறுமடத்திலிருந்து வருகை தந்துள்ள அருட்தந்தையர்கள் மற்றும் இயேசு சபை குருக்கள், தூய மரியன்னை பேராலய பங்கு தந்தை ஃபாதர் சவரிராஜ், நல்லாயம் நிலைய இயக்குனர் ஃபாதர் அம்ப்ரோஸ் மற்றும் பிற சபை சகோதரிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் எமது இந்த வளாகத்தின் 7 இல்லத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரி ரோசலின் அவர்களையும், இந்த வளாகத்தில் உள்ள 6 இல்ல தலைமை சகோதரிகள் மற்றும் 7 இல்ல சகோதரிகள் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள எமது சபை சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். விஞ்ஞான உலகின் வளர்ச்சியால் உச்சத்தில் இருக்கும் உனக்கு மாடலாக இருப்பது கணிப்பொறி மட்டுமல்ல, புது மனிதனுக்கு புத்துயிர் அளிப்பது மெருகூட்டும் வீரம் படைத்த உன் உள்ளமுந்தான் என்பதற்கேற்ப வீரம் படைத்த உள்ளத்துடன் இந்த தொழிற்பள்ளியின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கின்றவர்கள் எமது பள்ளியின் தாளாளர் சகோதரி மேரி நிர்மலா ஜோதி அவர்களையும் எம் ஆசிரியர்கள் மாணவிகள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நமக்கு கட்டிடம் கட்டணும் என்று என்ஜினியரிடம் அதற்கான வரைபடம் வேணும் என்று கேட்டவுடனே வரைபடம் தருவாங்க.
நாமும் வாங்கி பார்த்த பிறகு ஏதாவது மாற்றணும் என்று சொல்லி கேட்டா மாற்றிய பின்பு அதற்கான வேலைகளை ஆரம்பித்து செய்வோம். ஆனால் நம்ம என்ஜினியரிடம் கேட்டவுடனே வரைபடம் தந்தாங்க. ஆனாலும் எங்களுடைய ஷோரூம் இப்படித்தான் இருக்கணும் என்றும் கபோர்டு, ஸ்லைடிங் ஸ்டாண்ட் எல்லாம் எங்களுக்கு பிடித்த மாதிரி தான் வேணும் என்று கேட்டபொழுது மனம் கோணாது அப்பப்ப மாற்றங்கள் செய்து நல்லதொரு ஷோரூம் எங்களுக்கு அமைத்து தந்துள்ள என்ஜினியர் திரு செந்தில் மற்றும் சூப்பர்வைசர்ஸ், பணியாட்கள் அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் எமது ஷோரூமில் தயாரிக்கும் பொருட்களை தேவையின் பொழுது எப்போதுமே ரெகுலர் கஸ்டமராக இருந்து வாங்கி பயனடையும் பயனாளிகள் எங்களது எளிய அழைப்பினை ஏற்று பலர் இங்கு வருகை தந்துள்ளனர். அவர்களையும் எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். உளி தொடும்போது வலி என்று அழுதால் கல் சிற்பமாக முடியுமா என்று இங்கு தொழிற்கல்வி கற்க வந்து கொண்டிருக்கும் மாணவிகள் நினைத்திருந்தால் பலரின் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கும். ஆம், இன்று இந்த புனித அருளானந்தர் தொழிற்பள்ளியில் கல்வி கற்று பயன்பெற்று கொண்டிருக்கும் முன்னாள் இந்நாள் அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நிகழ்வுகளுக்குள் கடந்து செல்வோம். ஒரு மரம் எத்தனை உயரம் வளர்ந்தாலும் அதன் வேர்கள் தான் அதனை நிலைத்திருக்க செய்கின்றன. நதி எங்கிருந்து தொடங்கினாலும் அதன் பயணம்தான் அதன் பெருமை. அதுபோல ஒரு நிறுவனத்தின் வரலாறே அதன் அடையாளம். இப்போது அதை பற்றி கூற உங்கள் முன் நான். கடந்து வந்த பாதைகள் கடவுள் தந்த கொடைகள், நடந்து முடிந்த நிகழ்வுகள் சரித்திர பதிவுகள். ஆம் அன்பு சகோதரமே, இன்றைய இந்த நிகழ்வுகள் இறைவனின் கொடையே. கிபி 1009 ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் இந்த புனித அருளானந்த தொழிற்பயிற்சி மையம். 18ஆம் நூற்றாண்டில் விதவைகள் என்பதாலே 4 சுவற்றுக்குள் முடக்கப்பட்டு முடமாகி முகவரி இழந்த நிலையில் இருந்தவர்களின் மத்தியில் இருந்தே விதவை கோலத்தோடே அடைப்பட்டு 4 சுவர்களையும் உடைத்து இறை பராமரிப்பில் தன்னை முற்றிலும் கையளித்து தனி ஒருத்தியாய் திருச்சி வீதிதனில் தடம் பதித்து நெல் குத்தி தானும் உண்டு மற்றவர்களையும் உண்பித்த இறை ஊழியர் அன்னை அன்னம்மாளின் வாரிசுகளாகிய இவர்களும் 1910 தங்களது பராமரிப்பில் வாழ்ந்த பெண்கள் மற்றும் வளர்ப்பு குழந்தைகளுக்கும் உடைகள் தைக்க தேவையான துணிகளை நெய்து கொள்ள நெசவு தொழிற்கூடம் ஒன்றை தொடங்குவது மிகவும் அவசிய தேவையாயிருந்தது. அன்று இருந்த சபை தலைமை சகோதரி மதர் ரெஜினா மேரி அவர்களின் அயராத முயற்சியினால் எம் நெசவு பள்ளிக்கு 1940 அரசு அங்கீகாரம் கிடைத்தது. எம் பள்ளியானது 1955 தையல் நெசவு இரண்டையும் ஒன்றாக இணைத்து செயல்பட தொடங்கியது. மாணவிகளின் சேர்க்கையை அதிகமாக்க தையல், தட்டச்சு இவற்றோடு விவசாய கல்வி, இசை, சுருக்கெழுத்து மற்றும் ஓவியம் போன்ற கலைகளும் புதிதாக சேர்க்கப்பட்டு சகோதரி ரொட்ரிகஸ் தலைமையில் சிறப்பாக செயல்பட தொடங்கியது. பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் எல்லோரும் உயர்கல்வி நோக்கியே சென்ற காலகட்டத்தில் எம் தொழிற்கல்வி கூடம் நலிவுற்றது. எனவே அரசு நடத்தும் பல பயிற்சிகளை கொடுக்க முன்வந்து மத்திய ஜவுளித்துறையுடன் இணைந்து பயிற்சி கொடுக்க தீர்மானித்து அரசிடம் இருந்து உதவி பெற்று 2012ஆம் ஆண்டு நவீனப்படுத்தப்பட்டது இந்த நிறுவனம். அன்றைய சபை தலைமை சகோதரி சேவியர் மரியதங்கம் அவர்களின் ஊக்கத்தினாலும் இயேசு சபை குரு அருட்தந்தை ஜோ அருண் அவர்களின் வழிகாட்டுதலினாலும் 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இயந்திரம் வாங்குவதற்கும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கவும் அரசின் ஆணை பெறப்பட்டது. சாதகமான சூழ்நிலையில் சாதனை படைப்பதை விட பாதகமான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றி சரித்திரம் படைப்பதே உண்மையான வெற்றி என்பது போல் சிறு விதையாக தொடங்கப்பட்ட புனித அருளானந்த தொழிற்பயிற்சி மையமானது பல்வேறு தடைகளையும் சறுக்கல்களையும் தாண்டி ஆர்ப்பரித்து குதித்து ஓடும் நதியைப் போல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் சரித்திர நிகழ்வின் அடுத்த மைல்கள்தான் இந்த விற்பனை நிலையம்.
எத்தனை வழிபாட்டு பொருட்கள், அலங்கார பொருட்கள், அரிய வேலைப்பாடுகள் என கண்கவரும் விதத்தில் பொருட்கள் தயார் செய்தாலும் அதனை சரியான விதத்தில் விளம்பரப்படுத்தவில்லை எனில் நமது உழைப்பு அனைத்தும் வீண் என்று எண்ணி புதியதாக உதயமாகியுள்ள இந்த ஷோரூமின் கனவு இன்று 85வது ஆண்டு நனவாகியுள்ளது. மேலும் மின்சாரத்தின் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரத்தை பயன்படுத்த புதிதாக சோலார் அமைக்கப்பட்டு மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டு இன்று சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது. உழைப்பே உன்னதமான சொத்து, அதனை விட விலை மதிப்பான செல்வம் வேறு இல்லை என்ற திருவள்ளுவரின் வார்த்தையை உண்மையாக்கி தொலைநோக்கு பார்வையுடன் எம் பள்ளி இன்று இயங்கி வருவதை எண்ணி மகிழ்ந்து எங்களின் உழைப்பை பாராட்டி ஊக்கப்படுத்தி ஆதரவு தந்து வழிகாட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பொருட்கள் இருக்கும் இடம் மட்டுமல்ல, அது வாடிக்கையாளரின் நம்பிக்கை, நிறுவனத்தின் நேர்மையும் சந்திக்கும் அரங்கம். அங்கு நடக்கும் ஒவ்வொரு பரிமாற்றமும் ஒரு பொருள் வாங்கும் செயலாக இல்லாமல் உறவு தொடங்கும் தருணமாகவே கருதப்படுகிறது. ஒரு கனவு கற்பனையாகி தொடங்கி திட்டமாக மாறி உழைப்பால் நனவாகும் தருணம் இது. எனவே எமது கனவு ஷோரூமை திறந்து வைக்க எம் சபை தலைமை அன்னை மதர் மரிய சகாய தமிழரசி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வின் தொடக்கத்தை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் காட்டும் சின்னமே குத்து விளக்கு ஏற்றுவது. இன்று ஏற்றப்படும் இந்த சுடர் நம் விழாவின் பாதையை ஒளிரச் செய்யும், நம் முயற்சிகளை ஆசீர்வதிக்கும், நம் வாழ்வை நம்பிக்கையில் இறைக்கும் என்ற மனநிலையோடு முதல் திரியினை ஃபாதர் மரியதாஸ் அவர்களை ஏற்ற அன்புடன் வரவேற்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்ற எம் சபை தலைமை அன்னை மதர் மரிய சகாய தமிழரசி அவர்களை அன்புடன் அறிவிக்கின்றோம். மூன்றாம் திரியினை ஏற்ற எம் மாநில தலைமை சகோதரி அன்னை கஸ்பார் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்ற மிஸ்டர் ஜான் பாஸ்கோ ஆர்ஜேடி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாம் திரியினை ஏற்ற எம் சபை துணைவி தலைமை சகோதரி பிலோமினால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆறாம் திரியினை ஏற்ற எம் ஏழு இல்ல ஒருங்கிணைப்பாளர் சகோதரி ரோஸ்லின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
8ஆம் பிரிவினை ஏற்ற எம் பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரி மேரி நிர்மலா ஜோதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 8ஆம் பிரிவினை ஏற்ற எம் பங்கு ஃபாதர் சவரிதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒன்பதாம் பிரிவினை ஏற்ற எம் பள்ளி முன்னாள் மாணவி கலையக்கா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது எமது ஷோரூமின் முதல் விற்பனையை தொடங்கி வைப்பவர் அனைவரும் உங்கள் கையில் ஏந்தியுள்ள கொடியினை ஷோரூமின் முன் வந்து வைக்கப்பட்டுள்ள ஆட்சியில் சொருகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருள்வாக்குக்கு செவிமடுப்போம். பவுலடியார் குறித்திற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பு பெருமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினைகள் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறுபிள்ளைகள் போல் இராதீர்கள். தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும், சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர் போலவும் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்கள் விரைந்து இப்போது தூய ஆவியாரின் பாடலை பாடுவோம். Thank you.
நமது பதில்மொழி, நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் நற்பேறு பெற்றவர். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர். நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார், பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியையோ அழிவை தரும். வாழ்வினுற்றாய் எம் அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே இந்த ஷோரூமையும் இதில் பணி செய்பவர்களையும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீரே இந்த இடத்திற்கு தலைவராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்றும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த தொழிற்கூடத்திற்கு வந்து பயிலவிருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் நீர் ஆசீர்வதித்து என்றும் உமது அரவணைப்பிலே வைத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவை பார்த்து மன்றாடுகின்றோம். மன்றாடுவதாக. அனைத்திற்கும் முதலும் முடிவுமான இறைவா, எம் ஆதி பெற்றோரின் தவறால் நெற்றியமை நிலத்து விழ உழைத்து உண்பாய் என்று நீர் கட்டளையிட்டீர். எம் திருமகளின் வருகையால் இதை மாற்றி விண்ணுலகமடைய உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்புறச் செய்தீரே. இந்த தொழிற்பள்ளியை ஆசிரியரைக்கு உன்னை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த தொழிற்பள்ளியை நிறுவியவரையும் இதை வழிநடத்துகின்றவர்களையும் இதனால் வரை வழிநடத்தி வந்தவர்களையும் இதனுடைய உரிமையாளரையும் இந்த தொழிற்பள்ளியோடு தொடர்புடைய அனைத்து அன்பு உள்ளங்களையும் இதோ இந்த இடத்திலே குறிப்பாக கூடியிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளத்தையும் ஒரு ஆசியால் நிரப்பியவர்களும் இந்த பள்ளியிலே எப்பொழுதும் உண்மை, அன்பு, நீதி, நேர்மை, சேவை, உழைப்பு முதலிய நற்புலங்கள் வளர்ந்து இந்த பள்ளியின் முன்னேற்றம் அடைந்து இந்த பள்ளியின் வழியாக எண்ணற்றோர் பயன்பெற்று தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வார்களாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை போல பெற்றவன் நீரே, உடைய திருமையாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த தொழிற்பள்ளியை நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து மக்களும் நிறைவாக பயனுடைய வழிநடத்தி செல்வாராக.
ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, மக்கள் அனைவரும் நலமோடு வாழ நீ எங்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறேன். நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் பயன்படுத்துகிற சோலாசத்தின் நிறைவாக ஆசிரியர்களும் எங்களுக்கு எவ்வாறு ஒளி கொடுத்து எங்கள் பணியை செய்வதோடு நாங்களும் பிறர் ஒளி கொடுத்து மற்றவருடைய வாழ்வை வளப்படுத்த உதவுகிறவர்களாக தொடர்ந்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவை கொண்டாடுகின்றோம். எல்லா தந்தை மகன் தூய ஆவியார் ஆசிரியர் பாதுகாத்து நடத்துவாராக. சொல் ஒருவனை சிரிக்க வைக்கும், ஒரு சொல் ஒருவனை சிந்திக்க வைக்கும். அப்படி பிறரை சிந்திக்க வைக்கும் அரிய சொற்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள மிஸ்டர் ஜான் போஸ்கோ ஆர்ஜேடி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த அருமையானது ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பெரியோர்கள், எனது அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனத்தோடு எனக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எனக்கு தொடர்பில் இருக்கிறேன். நான் இந்த தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அருட் சகோதரிகள் அரசாங்கம் கொடுக்கின்ற அத்துணை வேலைகளையும், அத்துணை வேலை என்ன மாதிரியான வேலைகள் கொடுத்தாலும் அந்த வேலைகளை திறம்பட செய்த ஒரு நிறுவனத்தின் அருட் சகோதரிகளாக இவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எடுத்துக்கொண்டு செல்வதில் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னாக்கா அந்த ப்ரோக்ராமோட வளர்ச்சி பாதையை நான் நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்கிறேன். இந்த நிலையம் எப்படி இருந்தது, இன்று எவ்வாறு வளர்ந்து இருக்கிறது, நிர்மலா சிஸ்டர் இதை எந்த லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நிர்மலா சிஸ்டரோட எனக்கு அதிக தொடர்பு. அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு போன அந்த விதம், பாங்கு, வளர்ச்சி, இது எல்லாமே சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இந்த சொசைட்டிக்கு எந்த அளவிற்கு அவங்க இந்த சொசைட்டி மேலே அக்கறையோடு இருக்கிறாங்க. நமது கிறிஸ்துவ அந்த பொருட்கள் நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம டூர்லாம் நம்ம போகும்போது பார்த்தோம்னாக்க இந்தியன் கிராஃப்ட்ஸ் அப்படிலாம் பார்த்துருப்போம். இந்தியன் கிராஃப்ட்ஸ், தமிழ் கிராஃப்ட்ஸ், ராஜஸ்தான் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், நிறைய ஒர்க் பார்த்துருப்போம். அது நம்ம வாங்கணும்னு நமக்கு தோணும் பார்த்தோன்னே. இந்த நிறுவனத்தில் முதல்ல அந்த இயந்திரத்தை சிஸ்டர் வாங்கும்போது நான் தான் வந்தேன். அந்த இயந்திரத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு நானும் வந்திருந்தேன். அது வரும்போது அந்த இயந்திரத்தை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் அது மாதிரியான எந்த இயந்திரமுமே இல்லை. இவங்க ஒரு ஃப்யூச்சர் விஷனில் அந்த இயந்திரத்தை வாங்கி அந்த இயந்திரத்தின் மூலமாக தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஷோரூம், அந்த ஷோரூமில் இருக்கிற படைப்பு பொருட்கள் எல்லாமே அந்த இயந்திரத்தின் விளைவாக வந்தவைகள். அந்த அடிப்படையில் மிக உயரிய சிந்தனை கொண்ட, எண்ணங்கள் கொண்ட நிர்மலா சிஸ்டர் ஃப்யூச்சர் விஷன், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம் இதனுடைய வளர்ச்சி பாதை வேறு மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம போட்டி நிறைந்த உலகம். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு அமைச்சு தரணும். அது உங்களுக்கு அப்படின்றத மீன்ஸ் இந்த சின்ன பிள்ளைங்க, ஏழை பசங்க, இதுவும் அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற அந்த பெண் பிள்ளைகள், அவர்களுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய அழகான பங்களிப்பை கொடுத்த நிர்மலா சிஸ்டருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை கையில் எடுத்துகிட்டு போன ஸ்ரீஜா, இப்போ அவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க இந்த நிலையத்தை மென்மேலும் உயர்த்துவதற்காக தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனம் மென்மேலும் வளரவும், இந்த படைப்பு பொருட்கள் எல்லாம் உலக அளவில் இது மென்மேலும் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஃபாதர்ஸும் போடணும், அத்தனை சிஸ்டர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவதற்கான அந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ லண்டன் போய் ஒரு ஏர்போர்ட்டில் போய் பார்த்தா நம்மளுடைய இந்த கிராஃப்ட் பொருள்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. அதனால் எல்லா ஏர்போர்ட்லேயும் கொண்டு போய் ரீச் பண்ணுற லெவலில் உங்களுடைய வளர்ச்சி பாதை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அழகான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடன் இணைந்து எங்கள் முயற்சிகளை ஆதரித்து பல ஐஏஎஸ்களை எம் பள்ளிக்கு கால் பதிக்க வைத்த எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து எப்பொழுதும் உதவி என்றாலும் எங்களுக்கு உதவி செய்பவர், கிறிஸ்துவ தொழில் பள்ளிகளை சிகரம் அடைய வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டு சிறப்புரை வழங்கிய திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையை சேர்ந்த மிஸ்டர் ஜான் போஸ்கோ அவர்களை எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வெற்றி பெற்றவரை வாழ்த்துவது மட்டுமல்ல, அவரின் முயற்சியை மதிப்பதே உண்மையான வாழ்த்து என்று வாழ்த்துரை வழங்க போகும் நம் சபை தலைமை அன்னை மதர் மரிய சகாய தமிழரசி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற இறை வார்த்தையை இறைவனுக்கு உரியதாக்கி, நிதியினால் அல்ல அனுமதியினால் திருச்சி புனித அன்னாள் சபை எனும் இம்மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய விதவை பெண்ணும் வீர பெண்ணுமாகிய இம்முதலன்னை இறையூழியர் அன்னம்மாளின் பாதம் தொட்டு வணங்கி, இவன் வருகை புரிந்துள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் இந்த நிறுவனத்தோடு ஜான்டி பிரிட்டோ ஸ்கூலோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். 85 ஆண்டுகளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜான்டி பிரிட்டோ தொழிற்கல்வி நிறுவனம் ஒரு சாதாரண தையல் கூடமாக இல்லாது, அதை ஒரு மாற்று பார்வையில், மாற்று சிந்தனையில் அதை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜான்டி பிரிட்டோ இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலுடைய தாளாளர் சகோதரி நிர்மலா அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சகோதரி ஸ்ரீஜா, சகோதரி விண்ணரசி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் சபையில் உள்ள அனைத்து அருட்சகோதரிகள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஒரு முறை ஒரு பிச்சை எடுப்பவர் ஒரு ரோட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு கண் தெரியாதவர். அவர் அருகில் ஒரு டப்பா வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பலகை இருக்கிறது, அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டுள்ளது. அதில் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ள வாசகம், நான் ஒரு கண்ணில்லாத கபோதிங்க உதவுங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. அவர் அருகில் ஒரு சில சில்லறை பைசாக்கள் வெகு குறைவாக, ஆனால் அதிக மக்கள் நடமாடக்கூடிய, அதன் வழி செல்லக்கூடிய அந்த பாதையில் இவ்வாறாக வைக்கப்பட்டுள்ள வாசகம். அதை அந்த வழியிலே வருகிறார் ஒரு வழிப்போக்கர். அவர் இந்த கண் தெரியாதவரை பார்த்து வணக்கம் வைக்கிறார். பிறகு பார்க்கிறார் அந்த டப்பாவையும் அந்த வாசகத்தையும், அதில் கிடக்கக்கூடிய வெகு குறைவான ஒரு சில சில்லறை பைசாக்களையும் பார்க்கிறார். யோசித்து அந்த வாசகத்தை வேறு விதமாக மாற்றி எழுதி வைத்து செல்லுகின்றார். அவர் சென்ற ஒரு 5 மணி நேரத்தில் அந்த டப்பா நிறைந்து அதன் அருகிலும் அதிக நாணயங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்த நாள் அந்த வழியாக அதே வழிப்போக்கர் வருகிறார், வணக்கம் வைக்கிறார் அந்த கண் தெரியாதவருக்கு. அந்த கண் தெரியாதவர் சொல்லுகிறார், என்ன எழுதி வச்சுட்டு போனீங்க, எவ்வாறு எழுதினீங்க, எனக்கு நிறைய சில்லறைகள் குவிந்து கொண்டே இருக்கிறது என்று. அவர் கண் தெரியாதவர் என்பதால் உடனே அவர் சொல்கிறாரு, நான் எழுதினது இதுதான், இது ஒரு அழகான உலகம், ஆனால் அந்த உலகத்தை என்னால் தான் பார்க்க முடியலை, உதவுங்க. அதே மீனிங்கில் உள்ளதை மாற்றி எழுதினார். எதுக்கு நான் இதை எங்கே சொல்கிறேன்னு சொன்னால், சாதாரண ஒரு தையல் கூடமாக, ஒரு தையல் பள்ளியாக எங்களது நிறுவனத்தில் இது மாதிரி இன்னும் பள்ளிகள் இருக்கிறது. ஆனாலும் ஜான்டி பிரிட்டோவும் சாதாரண ஒரு தையல் பள்ளி நிறுவனமாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அதனுடைய போக்கு இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்றைய கால செயல்பாடுகளுக்கு ஏற்ப நம்மளுடைய ஆர்ஜேடி சார் சொன்னது போல ஒரு முற்போக்கு சிந்தனையோடு, தொலைநோக்கு பார்வையோடு இந்த நிறுவனத்தை நடத்தி செல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி நிர்மலா அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏனென்றால் தையல் பள்ளி என்றாலே தையல் பணி செய்யக்கூடிய போஸ்டிங்கில் இருக்க சிஸ்டர்ஸ் கூட அதில் அவ்வளவா விரும்பி செய்கிறதில்ல. ஒரு காலகட்டத்தில் அதிலிருந்து கடந்து என்னத்துக்கு போயிடலாம், வேறு பணிக்கு போயிடலாம் அப்படிங்கக்கூடாது போயிட்டும் இருந்தாங்க. ஆனால் இவங்க நிர்மலாவோட முயற்சி ஏறக்குறைய 2012 அந்த மிஷின் வாங்கினதாக சொல்கிறாங்க. அதில் பெரிய சவால்களை அவங்க சந்தித்தாங்க. நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமோட ஃபாதர் அருள்ஜோ அவருடைய உதவியோடு அதோடைய பெரும் முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். அது யாருமே செய்யலை சபையில், அதான் சொல்லலாம். எங்கள் சபையை பொறுத்தளவில் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலை ஒரு சாதாரண ஒரு தையல் நிறுவனமாகவே அதை நடத்தி கொண்டு இல்லாமல் அதில் பல்வேறுபட்ட செயல்பாடுகளை செய்வதற்கு இந்த ஏரியாவிலேயே இல்லாத இந்த ஒரு மிஷின் எல்லாம் வாங்கி அதில் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி அதிலிருந்து செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம்.
இந்த பெருமுயற்சி உங்களுடைய உழைப்பு அதான் அதில் இருக்குது. பல்வேறுபட்ட சவால்கள் என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய சவால் அல்ல, அவர்கள் உடல் அளவிலேயுமே பெரிய சவால்களை சந்தித்தார்கள். ஆனாலும் கூட தளர்ந்து விடாது தொடர்ந்த ஒரு முயற்சி, அதை மிகவாகவே நான் இன்றைய நாளில் பாராட்டுகின்றேன். எங்களுடைய மரபு செல்வங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு 9 செல்வங்கள்னு எங்களுக்கு இருக்குது. அதில் பார்க்கும்போது நிர்மலா அதில் பல விதத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதில் இந்த விடாமுயற்சி, கடின உழைப்பு, அதுக்கெல்லாம் சொந்தக்காரவங்க சிஸ்டர் நிர்மலா தான். அவங்கள பார்க்கும்போது ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இப்போ, ஆனாலும் கூட இப்போ எங்கள் ஸ்கூலில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இப்போ எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகும் முன்னாலேயே பாதி பேர் ரிட்டையர்ட் ஆன பாரு இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகும் கூட அதை எதுக்கு அந்த வேலையை நம்ம கொஞ்சம் ஒதுங்கலாம் அப்படி நாங்களாம் கூட அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ வேலைக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஆனாலும் கூட அவங்களால இருக்க முடியலை. ஸோ இந்த கட்டம் இனி அடுத்த கட்டத்துக்கு இது இன்றைய நாளில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்டியன் கிராஃப்ட்ஸ் என்ற ஒரு நிலைக்கு உண்மையிலேயே மனதார வாழ்த்துகிறேன். உங்களுடைய முயற்சி அனைத்திற்கும் இறையேசுவின் அருள் உங்களோடு இருந்து தொடர்ந்து வழி நடத்தட்டும். அடுத்ததாக பார்க்கும்போது சமுதாயத்தில் பெண்கள் தன் காலில் நிற்கக்கூடிய ஒரு பெண்களை உருவாக்கிய நிறுவனம் என்று சொல்லலாம். எப்படி எங்களுடைய வீரமங்கை எவ்வாறு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் விதவைகளுக்காக அன்று வீறு கொண்டு எழுந்தது போல இன்றளவும் எங்களது சகோதரி நிர்மலாவும் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வசதி வாய்ப்போடு வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் தான் காலில் ஒரு தொழிலை, தனது குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தொழிலை தன்வசமாக்கி கொள்ள, தன்மயமாக்கி கொள்ள இந்த நிறுவனம் அயராது முயன்று வருகிறது. அத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரியான சகோதரி நிர்மலா அவர்களை மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். அவர்களோடு இணைந்து பணி செய்யக்கூடிய சகோதரி ஸ்ரீஜா, விண்ணரசி மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களது நிறுவனம் பல்வேறு கட்டங்களை கடந்து இன்றைய காலகட்டத்துக்கு அப்பாற்பட்டு பலவித சாதனைகளை புரிய வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எங்களை வாழ்த்தி பாராட்டி உற்சாகப்படுத்திய எம் சபை தலைமை அன்னை அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடனம் என்பது வெறும் அசைவுகள் அல்ல, அது ஆன்மாவின் மொழி. உடலின் அசைவுகள், மனத்தின் இசை, உள்ளத்தின் உணர்ச்சி ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததுதான் உண்மையான நடனம் என நடனமாடி நம்மை உற்சாகப்படுத்த வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து இனமேல் நான் படுத்துங்க. கழிக்கும் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்கப்படுங்க. புதிய பாடல் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஒவ்வொரு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஒவ்வொரு வாழ வச்சிங்க.
நடனமாடி எம்மை மகிழ்வித்த எம் மாணவிகளுக்கு எங்களது நன்றிகள். ஒரு தோட்டத்தில் மலர்கள் மலர்ந்தால் அதன் மனம் எங்கும் பரவும். அதுபோல நல்ல மனம் கொண்டவரின் வார்த்தைகள் எங்கு சென்றாலும் ஆனந்தத்தை பரப்பும். இப்போது நம் நிகழ்ச்சிக்கு அன்பும் ஆசீர்வாதமும் சேர்க்கும் நம் மதிப்பிற்குரிய ஃபாதர் மரியதாஸ், பிரின்சிபல் ஆஃப் சென்ட் ஜோசப் காலேஜ் அவர்களை அன்புடன் ஆசியுரை வழங்க வரவேற்கின்றேன். திருச்சி புனித அன்னாள் சபை தலைமை சகோதரி அவர்களுக்கும், அருள் தந்தையர்களுக்கும், அருள் சகோதரிகள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். நான் பொதுவாக என்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் படிப்பை முடித்த பிற்பாடு வேலையை தேடுகின்ற மனிதர்களாக இருக்கிறீர்களா, வேலையை உருவாக்குகின்ற மனிதர்களாக இருக்கிறீர்களா அப்படின்ட்டு. அது பிகாம் படித்தா இருந்தாலும் சரி, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, வேலையை உருவாக்குகின்ற மனிதர்களாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது வேலையை தேடி இருக்கிறவங்களாக இருக்கிறார்கள்? அப்போ பொதுவாக எல்லாருமே வேலையை உருவாக்குகின்றவர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வேலையை தேடி தான் இருப்பாங்க. அதான் யதார்த்தம். இந்த மையத்தை பார்க்கிற பொழுது வேலையை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு மையமாக நான் பார்க்கிறேன். மற்ற பள்ளிகளுக்கு சற்று மாறுபட்ட ஒரு பள்ளி. ஏனென்றால் ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பள்ளியாக பார்க்கிறேன். ஆக இந்த பள்ளியிலே படித்து வருகின்ற மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த காலில் நிற்கின்ற ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை, ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையில் இந்த பள்ளியானது மிக அருமையான ஒரு பள்ளி, ஒரு அற்புதமான ஒரு பள்ளியாக பார்க்கிறேன். கடந்த 85 வருடங்களாக எத்தனையோ மாணவிகளை இந்த இடத்திலிருந்து இந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பள்ளி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் மிக அருமையாக நிறைவேறிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். அதே போன்றுதான் ஒரு தொழில் மையமானது அல்லது ஒரு தொழிலானது எவ்வாறு காலத்தின் சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு எதிர்காலத்திலே பயணிக்க வேண்டும் என்பதற்கு 3 அளவுகோல்களை சொல்லுவார்கள். ஒன்று, எத்தகைய ஆற்றலை இது பெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தகைய ஆற்றலை உள்வாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த பள்ளியானது இன்னும் 85 வருடங்களோ இன்னும் 100 வருடங்களோ நிச்சயமாக செயல்படக்கூடிய ஆற்றலை மிக நிறைவாகவே பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இரண்டாவது அளவுகோலாக சொல்லுவார்கள், பொதுவாக பிசினஸ் சொல்லுவாங்க, ப்ராஃபிட் சம்பாதிக்க பற்றி சொல்லுவாங்க. ப்ராஃபிட் இருந்தாதான் நம்ம தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும், அதனால ப்ராஃபிட் அவசியம் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய நிறுவனத்தை பொறுத்தவரை சேவை மனப்பான்மை உள்வாங்கி ஒரு பள்ளியாக பார்க்கிறேன். அப்படி என்றால் எத்தனை மக்களுக்கு இந்த சேவை மனப்பான்மையானது சென்று கொண்டிருக்கிறது? அவ்வாறு செல்கிற பொழுது இந்த மையமானது நிச்சயமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது ஒரு நம்பகத்தன்மை. ஒரு தொழிலுக்கு அவசியமான ஒன்று, மூன்றாவது அளவுகோல் நம்பகத்தன்மை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த அருளானந்தர் தொழிற்பள்ளியானது பல மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்று வரை மிக சிறப்பாக நடைபெற்று வருவதை நாம் அனைவருமே நன்கு பார்த்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், அதை அனுபவித்து வந்திருக்கிறோம். எனவே அந்த வகையிலே இந்த 3 அளவுகோல்களை வைத்து மிக அற்புதமாக இயங்கி வருகின்ற இந்த பள்ளி இன்னும் பல ஆண்டுகள் மிக சிறப்பாக செயல்பட்டு எத்தனையோ மக்களை, எத்தனையோ மாணவிகளை தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்குரிய சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கிற. நிச்சயமாக இங்க இருக்கிற அனைவருமே அதைத்தான் விரும்புகிறீர்கள். இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரி நிர்மலா அவர்கள் என்னை பொறுத்தவரை விடாமுயற்சியோடு இருக்கின்ற ஒரு மனிதர்கள். அதைத்தான் தலைமை சகோதரி சொன்னாங்க. அதே போன்று படைப்பாற்றல் மிக்க ஒரு மனிதராக பார்க்கிறேன். யாருக்கு எது தேவை, அதை எந்த நேரத்தில் எதை கொடுத்தா அந்த தொழில் பையும் நடக்கும், அதே போல நமக்கு கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக அறிந்து நடக்கின்ற ஒரு மனிதராக பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சகோதரிக்கும், அதே போன்று அவரோடு தோழமைக்கரம் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், அருள் சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளி இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து பல்வேறு மக்களுக்கு தன்னுடைய சேவை முழுமையாக ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக அருள் சகோதரி நிர்மலா அவர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எங்களை பாராட்டி ஆசியுரைக்குரிய தந்தை அவர்களுக்கு எங்களது நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த எல்லாரிடத்திற்கும் எமது இதயம் கனிந்த நன்றியினை சொல்லும் பொன்னான தருணம் இது. நன்றி கூறுவது மனிதனின் உயர்ந்த குணம், நன்றி பெறுவது வாழ்க்கையின் உயர்ந்த பரிசு. விழா ஒளிர செய்த விருந்தினர்களுக்கு, தொடர்ந்து உழைத்து வெற்றி கண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற
என் பள்ளி ஆசிரியர் மிஸ்ஸஸ் பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். புனித ஜான் டி பிரிட்டோ தொழில் பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள JDP கிறிஸ்டியன் கிராஃப்ட் திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பினை பெற்றமைக்கு நன்றி கலந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய விழா சிலக்க வழியாகி வெளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி எந்நாளும் என் பள்ளியை ஆளும் இறைவா உமக்கு நன்றி. 85வது ஆண்டு நிறைவில் இருக்கும் என் பள்ளி எத்தனை எத்தனை பொருட்கள், எத்தனை எத்தனை உறவுகள், எத்தனை எத்தனை வசதிகள். திரும்பி பார்க்கும் போது இறைவா உமக்கே மீண்டும் நன்றிகளை செலுத்துகிறோம். இதை துவங்கி வைக்க வந்திருக்கும் தன்னை நேசிப்பவர் போலவே பிறரையும் நேசிப்பவர், ஏழைகளுக்கு உதவும் மனம் கொண்டவர், எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வாழ்த்துரை வழங்கிய திருச்சி அன்னாள் சபை தலைமை சகோதரி மோஸ்ட் ரெவரண்ட் சிஸ்டர் மரிய சகாய தமிழரசி அவர்களை எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாசமாக பழகக்கூடியவர், மிகவும் எளிமையானவர், இரக்க குணமுடையவர். எம் பள்ளியில் 75வது பிளாட்டினம் ஜூப்ளியின் போது அதிகமான ஆதரவுகளை கொடுத்து எமது வளர்ச்சியில் மகிழ்கின்றவர். டிரான்ஸ்பர் காரணமாக பாளையங்கோட்டைக்கு சென்று கல்லூரியில் ஒரு கலக்கு கலக்கி பல ரிசர்ச்களை வெற்றிகளை கண்டு சிறந்த பிரின்சிபல் விருது வாங்கி வாழ்க்கையில் காலூன்ற முடியாத மக்களுக்கு பிளேஸ்மெண்டை வாங்கி கொடுத்தவர். எப்பொழுதும் எங்களுக்கு உதவும் பண்பாளர். எம்மோடு வந்து சோரூமை ஆசீர்வதித்து ஆசீர் உரை வழங்கிய சென்ட் ஜோசப் காலேஜ் பிரின்சிபல் ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் எஸ் மரியதாஸ் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களிடம் எளிமையாக பழகக்கூடியவர், சாந்த குணமுடையவர், கருத்துக்களை உள்வாங்கி நிதானித்து முடிவெடுப்பவர். இன்று துவங்கி இருக்கும் JDP கிறிஸ்டியன் கிராஃப்ட் அன்று அடித்தளம் போட்டு இன்று ஒளியேற்றி சோலார் பவர் ரூமை ஆசீர்வதித்து வழங்கிய திருச்சி மாநில தலைமை சகோதரி ரெவரண்ட் சிஸ்டர் கஸ்பர் மேரி அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை துணை தலைமை சகோதரி சிஸ்டர் புளோமினால், சபை ஆலோசகர்கள், சபை செயலர், சபை பொருளர் இவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக ஆண்டுதோறும் ஆர்டர்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் கிளரிஷியன் ஃபாதர்ஸ், MSFS ஃபாதர்ஸ், சென்ட் பால்ஸ் செமினரி ஃபாதர்ஸ், கப்புச்சின் ஃபாதர்ஸ், கோஹாச் ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் பிரான்சிஸ்கா, சிஸ்டர் ஜான்சி, உயகண்டான் திருமலை சிஸ்டர் ஜாக்லின் இவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலத்திலும் எங்களை பிஸியாக வைத்த லோயாலா காலேஜ் லீபா நிறுவனத்திற்கும் சென்ட் ஜோசப் காலேஜ் ஜிம் நிறுவனத்திற்கும் எம் பள்ளியின் சார்பாக சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த வளாகத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் இவ்வளாக ஒருங்கிணைப்பாளர் சிஸ்டர் ரோசி அவர்களையும் தலைமை சகோதரிகள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், பிற சபை அருட்சகோதரிகள், RJD ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், யூத் பாய்ஸ், வாடிக்கையாளர் உங்கள் வரவும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. எம் பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடினமான வேலைகள் இருப்பினும் இம்முகத்துடன் பழகக்கூடியவர், வெற்றிடத்தை வடிவமைத்து அழகு பார்ப்பவர், தொழிலாளர்களிடம் நேசிப்பவர் மிஸ்டர் செந்தில்குமார் அவர்களையும் அவர்களுடன் பணியாற்றும் எங்கள் இன்ஜினியர் சாரையும் வருக வருக என்று வரவேற்று நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பவர் ஆஃப் காட் சேனலுடைய மிஸ்டர் ஸ்டீஃபன் மற்றும் ஆனந்த் குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்காக கடுமையாக உழைத்த சிஸ்டர் ஜாக்லின் சிஸ்டருக்கு எங்கள் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று செய்ய நினைத்ததை நாளை வரை தள்ளி போடாதே, காலத்தை வீணாக்காதே, வயது ஒரு எண்தான், இளைய தலைமுறைகளை வெற்றி நடை போட வைக்க வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தாளாளர் சிஸ்டர் மேரி நிர்மலா ஜோதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் முதல்வர் சிஸ்டர் ஸ்ரீஜா, ஆசிரியர்கள் விண்ணரசி திருமதி ஜான்சிராணி, திருமதி பிரியா, திருமதி நாராயணி, செல்வி ஜெனி, செல்வி தர்சினி, செல்வி பாப்பாத்தி, மாணவிகள் மற்றும் திருநங்கை கமலி, சூர்யா இவர்களுக்கும் எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்கள் புதிய முயற்சிக்கு உங்கள் ஆசீர்வாதங்களும் ஆதரவும் எப்பொழுதும் தேவை. இந்நிகழ்வில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றிற்காக மன்னிப்பு கோரி மீண்டும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் ஆதரவுகளையும் தந்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். முன்னாள் இந்நாள் தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவர் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏச்சன் பாதையை பாரும். வானோ தம்மரசே தாயே மன்றாட்டை தயவா கேளும். ஏனோரென்றமை நீ தள்ளாமல் ஏகால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏச்சன் பாதையை பாரும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி.